87 மலை ஆனை சிங்கம் அப்படின்ட்டு வாங்க. நான் அவர்கிட்ட வரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். வீரப்ப மாதிரி காட்டிலே நடந்தே போயிட்டீங்க? காட்டிலே நடந்து போயிட்டேன். தனியாகவே பார்த்தா? தனியா ஒண்டியவா. ஏன் அப்போலாம் பஸ் வசதி கிடையாது? இதெல்லாம் அப்பா அம்மா வச்சுருந்தோம். உங்கள் அப்பா அம்மா காலத்திலே வச்சது இல்லை? பழம்லாம் காய்க்குங்களா? இப்போ பிஞ்சுலாம் வந்துருக்குது. சாப்பிட்ற பழமா இல்லை இந்த கூலம்பழம்னு சொல்கிறதா? சாப்பிட்லாம். இதெல்லாம் மூங்கில் தப்பையா? மக்களே இவங்க வாழ்கிற வீட்டை பாருங்கள் மக்களே, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த காலத்துலேயும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாணி வச்சு முடியிருக்காங்க பாருங்கள் கீழே. அந்த காலத்து வீடு பாருங்கள் மக்களே. என்ன பாட்டி? மழை ஒன்றும் இல்லை பாட்டி, வெயில் தான் அடிக்குது. ஓ, இதெல்லாம் வந்து இது வானம் பார்த்த பயிர் தான் தாத்தா. இது என்ன அரிசி தாத்தா? இது தென்னை அரிசின்றது. இதுதான் தென்னை அரிசி. தென்னை அரிசி. இது எப்படி நம்ம சமைக்கணும்? இது சேலம் ஐயா நம்ம. இவ்வளோ சகமாக தோணுது பாருங்க நாய். காது கடிச்சு எட்டி பார்க்குது பாருங்க. கடிச்சு விடுமா? ஐயோ. காட்டு விலங்குகள் வந்து உள்ளே வந்து மாடுகளை துன்புறுத்தாத மாதிரி சுற்றி பாதுகாப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள். அது உள்ளே தான் மாடு கட்டுவாங்க போல். சுற்றி அப்படியே வேலி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். நான் வெள்ளைக்காரன் ஆட்சிலேயே நம்ம ஆட்சி நம்ம தமிழ்நாடு ஆளும் போதா அவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன். வெள்ளைக்காரன்ட்ட வேலை செஞ்சீங்களா? வெள்ளைக்காரன்ட்ட 6 காசு கூலி. ஒரு நாளைக்கு 6 காசு? 6 காசு. ஒரு நாளைக்கு 6 காசு. வாரத்துக்கு 3னா கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 18 பைசா சம்பாதிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். மக்களே இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் மாங்கடை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஒரு அழகான மலை கிராமம் மக்களே. இன்றைக்கி ஒரு கிணறு பாருங்கள் மக்களே, தண்ணி எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். தண்ணி பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பலாமரம் இருக்குது பாருங்கள் மக்களே, பார்க்க கொடை மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி உங்களுக்கு கீழே இருந்து வியூ காட்டுற பாருங்கள், பார்க்க கொடை மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது? வீடு படிச்சுட்டு கிடக்கிறோம். அந்த வீடுங்களான படிச்சுட்டு கிடக்கிறோம். வீடு வலிக்கிறீங்களா? இது எதுக்கு? என்ன பண்ணுவீங்க இதில்? இதில் என்ன பண்ணுவீங்க? இதை எப்படி? இது என்னது? இதெல்லாம் சாணமா? அது மாட்டு சாணமா? மாட்டு சாணம் இதுதான். இதை கரைச்சி செவுத்துல அப்படி தொலைச்சி விடுவீங்களா? வீடு அப்படி இழுத்து விடுறதா? ஓ, வீட்டுக்குள்ளே இழுத்து விடுவீங்களா? பார்க்கலாமா அதை? என்ன அதில் என்ன இதெல்லாம் ஃபுல்லாக மண் சோறு தானே அதெல்லாம்? எத்தனை வருஷமா ஆச்சு இந்த செவருலாம் கட்டி, இந்த வீடு கட்டி? ஒரு 100 வருஷம் இருக்குமா? 50 வருஷம் இருக்குமா? ஒரு 50 வருஷம் குறையாமல் இருக்குமாம்மா? நீங்கள் தானே கட்டியிருப்பீங்க? இதெல்லாம் மூங்கில் தப்பையா? மக்களே இவங்க வாழ்கிற வீட்டை பாருங்கள் மக்களே, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த காலத்துலேயும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாணி வச்சு முடியிருக்காங்க பாருங்கள் கீழே. அந்த காலத்து வீடு பாருங்கள் மக்களே, சின்ன ஒரு திண்ணையில் ரூம் மாதிரி. அப்புறம் வீட்டுக்குள்ளே பாருங்கள், இது ஃபுல்லாகவே சாணி தானே? எல்லாமே ஃபுல்லாகவே சாணி தான். வீட்டுக்குள்ளே பாருங்கள் மக்களே. இது எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாணி போட்டு முழுகுவீங்க? ஒரு 10 நாளைக்கு போடா சாணி போட்டு மூடி கொடுத்தா. உங்கள் பேர் ஐயா? நம்ம பேர் தீத்தி. தீத்தி? பேரே தீத்தி தானா? என்னையா பேரே வித்தியாசமாக சொல்கிறீங்க? அந்த காலத்தில் வச்சு பேர் அப்படியே. நிஜமாக சொல்கிறீங்க? பேரே தீத்தி தான். ஹிந்தி பேர் மாதிரி இருக்கு. உங்கள் பேர் ஆண்டியா? ஆண்டி தீத்தி. அப்பா பேர் சடையனா?
அப்பா பேர் சடையன். சடையன். உங்கள் அப்பாலாம் இங்கே தான் வாழ்ந்தாங்களா தாத்தா? அப்பா வாழ்ந்தது தான் பண்ணுது. நாமளும் அப்போ நாம் திடீர்னு வெட்ட முடியும், செய்ய முடியும். இப்போ நீங்களும் இந்த மலையில் தான் வாழ்ந்தீங்க? இந்த மலை தான் இதே இடம் தான். அப்போ இருந்து இங்கே தான் இருக்கிறீங்க. வெளியூர்லாம் போவீங்களா? வெளியூரெல்லாம் சத்து நிச்சு போனேன். என்னென்ன ஊருக்கு போயிருக்கிறீங்க நீங்கள் இங்கேருந்து? அது 8 வேலைக்கும் போகலாம், கூலி தொழிலுக்கு. ஓ, கூலி வேலைக்கு வெளியில் போவீங்க. வேலைக்கு என்ன மாதிரி வேலைலாம் பார்த்தீங்க அந்த காலத்தில் நீங்கள்? நானா மூங்கல் வெட்டுறது, கூப்பு எடுப்பாங்க, அதுக்கு போகலாம். அங்கே ஆகி தின்றுக்கிட்டு மயில்சாமி இருக்கு சொல்லி, மயில்சாமிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்க சொல்லி தான் கூப்பிடுத்து அவர் தான் இது கட்டு பண்ணதை. உங்களாட்ட வந்து சுற்றி பார்த்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டு பண்ணிட்டார். மூங்கிலாம் வெட்டக்கூடாது, காட்டு பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அவரும் செத்து போயிட்டார். இந்த மலை ஒரு கூப்பு, அந்த மலை கூப்பு தான் எடுப்பார். கூப்பு எடுத்து கவர்மெண்ட் மூலியமா அதை வந்து ஷோபிலிட்டு இந்த வேலை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னார். அதில் இருந்து கூப்பு மாறி போச்சு. நீங்கள் என்ன மாதிரி விவசாயம் தாத்தா அந்த காலத்தில் பண்ணீங்க? இதேதான், இது தவிர்த்து கிடையாது. அதான் என்ன பண்ணீங்க, என்ன பயிர் பண்ணுவீங்க? கேவுரு பயிர், கம்பு, சோளம், வந்து கொள்ளு, எள்ளு, நெல் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த பயிர் தான் வாழ்றதா தான். என்ன சாப்பிட்டு வாழ்ந்தீங்க? சாப்பாடுலாம் அதே தான் சாப்பாடு வாங்கும். அரிசிலாம் கிடையாது? அரிசியெல்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த அம்மா வந்த மேட்டுக்கு வந்து தான் அரிசி, கரண்டு எல்லாம். அதுக்கு முன்னெல்லாம் சீமெண்ணெய் விளக்கு தான். ஓ, யார் உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மா தான் அந்த மலைக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சுதான். உங்களாட்ட இப்படி வந்து பார்த்து அப்படின்னு சொல்லி ரேஷன் அரிசி, கேஷன் அரிசி எல்லாம் பொடோனி குடிக்க கஞ்சியில் தான் மழை காஞ்சி போச்சு. பொடோனி கிடக்குற மக்கன்னு சொல்லி அவர் தயார் பண்ணது. நீங்கள் அவளை பார்த்துருக்கீங்களா நேரில் ஜெயலலிதா அம்மாவை? இங்கே வந்திருக்காங்களா இங்கே? இதெல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க, அந்த ஊர்லாம் பார்த்துருக்காங்களா? சுற்றி ஹெலிகாப்டரில் வருவாங்க, குப்புண்டி அப்படி இறங்குவாங்க, அப்புறம் மறுபடியும் அப்படி பறந்துடுவாங்க. ஓ, வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆமாம். எனக்கே 100 வருஷம் ஆச்சுன்றாங்க. உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சா? நிஜமா சொல்கிறீங்க? சொல்லலை, எனக்கு வயசா சாதகமா உரியளவா? அந்த காலத்தில் உங்களுக்கு ஜாதகம் எதுவுமே கிடையாது? எல்லாம் குழந்தை பிறக்கிறதே இழக்கிறதில்ல, எந்த குடிச்சுக்கரும் இல்லை. இப்போ எனக்கு ரெக்கம் அடிச்சிருச்சு பாரு, இந்த காலம் கை இந்த சைடு வரல. ஓ, நடக்க முடியல? நடக்க முடியல. இப்போ பீக்கு ஒன்றுக்கு மேலே பேய முடியல. அதனால ஒரு ஜீப் ஒன்று வாடகை கொடுத்து கம்பெனி இருவர் அங்கே போய் சுற்றி விட்டு வந்தேன். அவர் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு கம்பைநல்லூர் அதுக்காண்டாண்டு என்னமோ ஆந்திராவாம அங்கே தான் போகலன்னும். அது போகணும் காய்ச்சி இல்லை. அப்புறம் தடவை வேண்டி வந்துட்டு அதில் ஒரு 50,000 அப்படி பொறுக்கி திண்டு கிறுக்கி திண்டு ஏதோ 10-5 மூடி வச்சும் பாரு, அது தார வாத்துட்டேன். இப்போ பிஎம்எல்லாம் வேறு ஆயாதான் உங்களை பார்த்துக்கிறாங்களா இப்போ? இப்போ சாப்பாடுல என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க நீங்கள்? இப்போ சாப்பாடு எல்லாம் இப்படி தான், சோறு வேலை, இது ஒரு வேலை. நான் எப்பயுமே சோறே கூட தின்றதில்ல. கேவுருன்றது இந்த பயிர். எது இது? ஓ, இது கேவுரு. லாக்கி. கேவுருன்னா ஆரியமா? லாக்கி அது பேர். லாக்கி. நாங்கள் வந்து கேவுரு உண்டுவோம். ஓ, அது உண்மையான லாக்கி. அது லாக்கி. அந்த ஆரியம் தானே சொல்கிறீங்க? அது ஒரு வேலை, இது ஒரு வேலை. காலத்தை போட்டோம் திடீர்னு எனக்கு வந்துடுச்சு. திடீர்னு வந்ததான் அது. அவரதை இப்போ பேண்டு மொண்டுக்கிட்டு கிடக்கும். நல்லா அழகான மரத்தடியில் இருக்கிறீங்க. நல்லா சிலு சிலுன்னு இருக்கு மரத்தடியில். இங்கே தான் படுத்துக்கீங்களா தாத்தா? உள்ளே தான் படுக்க முடியும், வெளியில் படுக்க முடியாது. வெளியே படுக்க முடியாது, பகலில் வெளியே இருந்துக்குவீங்க. இப்போ அப்படி காத்தோட்டம். அவர் உள்ளதும் நான் வெள்ளைக்காரன் ஆட்சியிலேயே நம்ம தமிழ்நாடு ஆளும்போதா அவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன். வெள்ளைக்காரன்ட்ட வேலை செஞ்சீங்களா? வெள்ளைக்காரன்ட்ட என்ன வேலைன்னு கேட்டோம், கொடியில் இருக்கிறது இப்படி கீதில்ல தோட்டம். ஆமாம், அந்த செடிக்கு மருந்து அடிக்கிறது. இங்கே இன்ஜின் இருக்கிறோம், 8 வேலையும் போகும் அந்த கொடி.
அந்த இன்ஜின் மூலையில் அங்கே தண்ணி வரும். இதில் அடிப்பாங்க. ஒரு நேரம் எடுத்துட்டு போகிறது. 6 காசு கூலி. ஒரு நாளைக்கு 6 காசு. 6 காசு. ஒரு நாளைக்கு 6 காசு. வாரத்துக்கு 3னா கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 18 பைசா சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னால் தான் பைசா. 1 பைசா 2 பைசா அப்படி பைசா வந்தது. இப்போ நீங்கள் வெள்ளைக்காரன்ட்டே வேலை செஞ்சாலும் நீங்கள்? வெள்ளைக்காரங்கிட்டே நான் வேலை செஞ்சேன். வெள்ளைக்காரங்களாம் அந்த இடத்துக்குலாம் வருவாங்களா? வெள்ளைக்காரங்களா இஷ்டத்துக்கு வருவாங்க. அங்கே காப்பி தோட்டம் ஸ்ரீராமலைக்கு. ஏற்காடு. ஏற்காடுல போய் வேலை செஞ்சீங்க? ஏற்காடு. அப்போலாம் ஏற்காடுக்கு எப்படி போவீங்க? இங்கே இருந்தெல்லாம் அப்போலாம் பஸ்லாம் இருந்துச்சா? பஸ் இல்லை, கால்நடையாக தான். நடந்து எப்படி ஏற்காடு போய் இங்கேருந்து? நடந்து தான் போய் ஆகணும். எப்படி மலையிலே போவீங்களா ரோட்டில் போவீங்களா? கொடி வழியே. இங்கேருந்து ஏற்காட்டுக்கே மலை வழியே நடந்து போகலாம்? நடந்து போகலாம். இப்போ தான் ரோட்டு. இப்போலாம் அந்த பாதை இருக்குங்களா? நடந்து போகிற பாதையெல்லாம் மூடி இருக்கலாம். இப்போ இதுதான் அந்த அம்மாவெல்லாம் சோதனைட்டு மேலுக்கு தான் வழி விட்டது. இந்த ரோட்டெல்லாம் வந்தது. அதுக்கு முன்ன இங்கேருந்து நான் மாதேஸ்வரன் மலைக்கு போனேன். என்ன மலைங்க தாத்தா? மாதேஸ்வரன் மலை, மசூர். மாதேஸ்வரன் மலை, மைசூர். அவர்கிட்ட போய் வர்த்தம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி பஸ் நடந்து போனீங்களா? நடந்த. இங்கிருந்து நடந்தே மாதேஸ்வரன் மலை போனீங்களா? 87 மலை. ஆனை சிங்கம் அப்படின்ட்டு வாங்க. நான் அவர்கிட்ட வர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டேன். வீரப்ப மாதிரி காட்டிலே நடந்தே போயிட்டீங்க? காட்டிலே நடந்து போயிட்டேன். தனியாகவே தாத்தா? தனியா, ஒண்டியவா. ஏன் அப்போலாம் பஸ் வசதி கிடையாது? எத்தனை நாளில் போய் சேர்ந்தீங்க மலையிலேயே அப்படியே நடந்து? 3 நாள் ஆச்சு. சாப்பாடு தண்ணிலாம்? சாப்பாடு தண்ணி எடுத்துக்குவீங்க. கட்டிச்சோறு கட்டிக்கணும். நடந்தே வந்துட்டீங்க சாமி பார்த்துட்டு? போய் அவர் முகத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். தாத்தா நீங்கள் பெரிய ஆள் தான் தாத்தா. அவர் சொன்ன வார்த்தை மாறல. இன்னும் என்ன சொன்னார்? நல்ல வாழ்க்கை பிழைப்பேன், நல்ல தேர்த்துக்கிட்டு நல்ல வார்க்கு வாங்குவேன், உனக்கு 100 வருஷம் போடாண்டிடுச்சு. அதெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாத தாத்தா, நல்லா இருப்பீங்க தாத்தா, கவலைப்படாதீங்க. அதே வாங்குதா சாமி, 6 வழி வருது. நல்லா இருக்கிறதுக்கு இது மாதிரி அசிங்கமாகுது. அதனால என்ன தாத்தா ஆகடி என்ன பெருமை எழுதிட்டேன். விட்டுங்க தாத்தா, இப்போலாம் 50 வயசு 60 வயசுலேயே இந்த மாதிரி போயிடுறாங்க. நம்ம இவ்வளோ வருஷம் வாழ்ந்து எவ்வளோ பார்த்துட்டு நமக்கு என்ன இப்போ? வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் நல்லா இருப்பீங்க. நானுக்கு வழி சாவு வரலன்னு தான் பார்க்குறேன். நான் ஒன்றும் பொழைக்க நின்று பார்க்கல. வரல என்ன பண்ணு சாமி, உன் வாயில் வர மாதிரி தான் கோடி செலுத்து சொல்லுது. வருத்தப்படாதீங்க, நல்லா இருக்குங்க தாத்தா, வருத்தப்படாதீங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு அவ்வளோதான். இப்படி இருக்கக்கூடாதம்மா. பொண்டாட்டிக்கு செடுப்பு, பிள்ளைக்கு செடுப்பு, இந்த சிங்கத்தை பட்டுக்கிட்டு எல்லா மனுஷனுக்கும் அது போகிற வரதான் தாத்தா. எல்லாருமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் தாத்தா போய் சேரணும். அப்படி தான் கஷ்டப்பட்டு விட்டுச்சு. எல்லாருக்கும் நிலமை வரும் தாத்தா. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நிலமை கண்டிப்பாக வரும் தாத்தா. இந்த பலாமரம் நீங்கள் வச்சதா தாத்தா? இதெல்லாம் அப்பா அம்மா வச்சுதான். உங்கள் அப்பா அம்மா காலத்துலேயே வச்சது? இல்லை பழம்லாம் காய்க்குங்களா? பிஞ்சுலாம் வந்துருக்குது. சாப்பிட்ற பழமா இல்லை இந்த கூலம்பழம் சொல்கிறதா? சாப்பிட்லாம். நல்லா இருக்கு தாத்தா பழம்லாம். அதுதான் இப்போ பாரு, மழை இல்லாதனால இல்லை, இப்போ பழத்தை டீசன் இல்லை. என்ன மாதம் பழம் காய்க்குது? என்ன மாதத்தில் பழம் காப்புக்கு வரும்? ஆடி மாதம் வரும். ஆடி இப்போ காப்பு 1 2 வந்துருச்சா? அப்படி என்ன இப்போ தை பங்குனி தை மாதமெல்லாம் வரும். மழை இல்லை பாரு, ஆடி மாதம் விட்ட மொக்கு தான் அது. சாப்பிட்றது தான். பலாமரம் அந்த மலையில் கம்மி தான் தாத்தா, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அவ்வளோதான். பாரு அது ஒன்று செத்தும் போச்சு. இப்போ மற்ற மலைகள்லாம் இந்த சவுக்கு மரம், பலாமரம், சீத்தாமரம் நிறையா வச்சுருக்குறாங்க. அது நிறைய கிடக்கு. ஆனால் இந்த மலையில் ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது தாத்தா அந்த பக்கம். எப்படின்னா இது வச்சோம்னா அந்த பயிருங்களுக்கு வாங்கறதில்ல. ஓ, அந்த மண்ணில் சக்திலாம் இந்த மரங்களே எடுத்துக்குது. இந்த பயிர் சிறான்பிடிக்கு வராது. அதை பாரு, நிழல் அடிச்சா அது வராது. அது என்ன பண்ணுறது, வாழ்கிறத அது பொறுக்கி தின்றோம் அப்படின்னு சொல்லி தான் இது அதிகமாக பயிர் பண்ணுறதில்ல. அதுக்காகவே இந்த மாதிரி மரங்களை வைக்காமல் விட்டுட்டீங்க. தென்னைப்பள்ளி கடன் படித்தேன். தென்னையில் உட்காந்துக்கிட்டு சாமி, அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் கிள்ளிக்கூடம் ஒன்றும் இல்லை. படிச்சிருக்கீங்களா?
திண்ணக்க பள்ளிக்கூடம் படித்து பால்ரா படித்து மரணத்தின் கையெழுத்து கூட போகிறது தெரியல. பள்ளிக்கூடம் படிச்சிங்க? தின்ன பள்ளிக்கூடம்னா தாவாரத்தில் உட்காந்துட்டு படிக்கிறது. லோட்டு ஒரு வாய்த்தாருக்கு மாதம் 1,000 ரூபா கொடுத்துக்கிட்டு. ஓ 1,000 கொடுத்து படிச்சிங்க? 1வது வண்டி கூட இல்லை அது. ஆனால் வண்டி படிச்சுட்டு போனேன். அது நான் அந்த நேரத்தில் திமிர்த்தனம் பண்ணிட்டேன், படிக்காமல் விட்டீங்க. இது என்ன பயிருமா இது இங்கே முன்னாடி போட்டிருக்கிறது? கேவுரு, அதான் ராகி. அது மேலே இருக்கிறது சாமைங்களா? சுற்றி கேவுரு தான் போட்டிருக்கீங்க. மக்களே பாருங்க மக்களே, இதுதான் மக்களே நம்ம சாப்பிட்ற ஆரியம். அந்த பேர் தான் இது பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாக சுற்றி இந்த ஆரியம் தான் போட்டிருக்காங்க. மக்களே இங்கே பாருங்க மக்களே, இதான் மக்களே சாமை. சாமை அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதாங்க இது சாமை. இது ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இது கேழ்வரகு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமை தான் போட்டிருக்காங்க பாருங்கள். சிறுதானியம் கொஞ்சம் இங்கே ப்ரியாரிட்டியாக வளர்க்குறாங்க. அரிசி நெல்லை விட சிறுதானியம் கொஞ்சம் இந்த பக்கம் அதிகமாக விளைவிக்கிறாங்க. முன்னாடி மலை தெரியுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த மலையை ஒட்டி தாங்க இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த காட்டை தாண்டினா அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க, மலை தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டெருமை இந்த மாதிரி கொஞ்சம் விலங்குகள்லாம் இருக்குது. முன்னாடி பாருங்கள் மக்களே, ஆடு கட்டுற அந்த ஆட்டுக்கிடைன்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி இருக்குது பாருங்கள். மூங்கில் தப்பையை வச்சு சுற்றி அப்படியே ஒரு ஷெட்டு மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க. மேலே டாப்பில் எதுவும் போடலை, சைடில் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே மாடு கட்டுவாங்க போல். உள்ளே பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள். காட்டு விலங்குகள் வந்து உள்ளே வந்து மாடுகளை துன்புறுத்தாத மாதிரி சுற்றி பாதுகாப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள். அது உள்ளே தான் மாடு கட்டுவாங்க போல். சுற்றி அப்படியே வேலி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே போனால் என்ன இருக்குன்னு தெரியல மக்களே. அவ்வளோதான் முடிச்சுன்னு நினைக்கிறதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு. அடுத்த ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக சாணி தான். எல்லாமே ஒரு சூப்பரான உரங்க எல்லாமே. இதுதான் விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மாட்டு இருக்கு தான் போடுறாங்க. அவ்வளோதான் சுற்றி பார்டர் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். முன்னாடி போய் காட்டுறேன். இந்த பார்டருக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. இதுக்கு மேலே போனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், மலை தான். கரெக்டாக அது மலையோட அடிவாரம். இந்த மலைக்கு அந்த பக்கம் நம்ம ஏறி இறங்கினோம்னாக்க சித்தேரி நினைக்கிறேன், சித்தேரியே மண்ணூர் நினைக்கிறேன், மண்ணூர் சொன்னாங்க. மலைக்கு அந்த பக்கம் ஒரு மலை கிராமம் இருக்குது. நம்ம அதுக்கும் போக போகிறோம். என்ன பாட்டி மழை ஒன்றும் இல்லை பாட்டி, வெயில் தான் அடிக்குது. ஓ இதெல்லாம் வந்து வானம் பார்த்த பயிர் தான். உங்களுக்கு கிணறுலாம் கிடையாதா? கிணறு போர்லாம் இல்லை, கிணறும் போடல, போரும் போடல. அது கொஞ்சம் புடி கிடத்த அதில் தண்ணி எடுத்துக்கணும். ஆமாம் தண்ணி மேலே இருந்துச்சு, அந்த கிணறு தான். தாத்தா இது என்ன அரிசி தாத்தா? இது இதுதான் தென்னை அரிசின்றது. இதுதான் தென்னை அரிசி. தென்னை அரிசி இது எப்படி நம்ம சமைக்கணும்? இது காய கண்ணு குத்தணும். ஓ நம்ம சோறு நெல் சோறு ஆகிற மாதிரியே தான். காய வச்சு நம்மளே குத்தி எடுத்துக்கணுமா இல்லை மிஷினுக்கு போகணுமா? மிஷின்லையும் அரைக்க மாட்டாங்க, கையில் குத்தி எடுக்கணும். கையில் குத்தி எடுக்கணும். இதுதான் சத்து. இந்த அரிசி இப்போ தான் தாத்தா நான் சாப்பிட்றதே பார்க்குறேன். இது கலர் செவேஞ்சி இருக்கும். தேனையை பார்த்தா நம்ம இதாக பாரு இந்த ரத்த மாதிரி இருக்கும். நீங்களாம் சாப்பிட்றதுனால தான் இன்னும் நல்லா தெம்பாக இருக்கிறீங்க. எந்த தெம்பாக்குது? ஒரு கையுமெல்லாம் காலமெல்லாம் உகாந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த அது திண்டு உனக்கு தெம்பு வருது? இல்லைம்மா, அது இல்லைன்னா தாத்தா இருக்கவே முடியாது. அது எப்படிம்மா சமைக்கிறது தென்னை அரிசி? அதை எப்படி சமையல் பண்ணணும்? நம்ம சாப்பாடு வடிக்கிற மாதிரியே தானா? வடிக்கணும், நெல் வச்சு போட்டு மாதிரி தான் வடிக்கணும். அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். எல்லாருமே சாப்பிடலாமா? அது எல்லாம் சாப்பிடாது என்ன? எல்லாம் குழந்தைங்கலேருந்து எல்லாமே சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். நீங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்கினது இல்லையா? நீங்கள் இந்த மலையை விட்டு திம்புளுக்கு போவாங்களாம். நீங்கள் என்னென்ன ஊருக்கு போயிருக்கீங்க? இந்த மலையை விட்டு தாண்டி போயிருக்கிறீங்க? ஏன்னா ஒரு திம்புளுக்கு போவாலாம், அப்படித்தான்.
இதோட சரி நாங்களுக்கு அதுதான் சேர்ந்தேன். உனக்கு எங்கேயும் போனதே கிடையாது அந்த மலையை தாண்டி? இந்த மலையிலே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வாழ்கிற மாதிரி தான். காலினோட வாட்டம் இல்லை. என்ன தாத்தா 16 வயசுல இதுதான் கால் நட இப்போ தான் அதெல்லாம் சுகத்தில் வளர்ந்தது. பாரு அந்த காலத்தில் பாரு. குதிரை வண்டி இருக்கும் ஒன்று. இங்கே இருந்தா? இங்கே இல்லை, பள்ளத்தில் அப்படி பெரிய ஆளுங்க. அதுக்கு 2 அணா கொடுத்துட்டா திக்கு திக்கு இழுத்துட்டு போடும். தூரண்டில் கூட்டு போய் விட்டுருவாங்க. குதிரை வண்டி பெரிய பெரிய ஆளுங்க தான் அது வச்சுட்டு இருப்பாங்க. கீழே அவன் வர மாட்டாங்க. ஏதோ அப்படி ரோட்டில் போய் அப்படி வழியில் போய் நின்றா குதிரை வண்டி வழியில் போதெல்லாம் போய் நின்றா ஏறி நின்றுடுவான். 2 அணா. நாயெல்லாம் சுகமாக தூங்குது காற்றுல. என்ன பண்ணுறது அப்புறம் நம்மள நச்சிக்கிச்சு. இவ்வளோ சுகமாக தூங்குது பாருங்க நாய். காது கடிச்சு எட்டி பார்க்குது பாருங்க. கடிச்சு விடுமா? ஐயோ.